சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஜெப வீட்டில் ஞாயிறு தோறும் காலை 8 மணி முதல் 9:30 வரை ஆராதனை நடைபெறுகிறது. ஆவிக்குரிய பாடல்கள் மற்றும் ஆவிக்குரிய சத்தியங்களை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இவ்வூழியத்தில் உள்ள ஆராதனையின் அனைத்து தேவ செய்திகளையும் மற்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற அனைத்து செய்திகளையும் எமது ஊழியத்தின் யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரையில் கண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கு தொடர்பு கொள்ள 9360383940. உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் எங்களது ஊழியத்தை தாங்க விரும்பினால் எங்கள் ஜிபே எண் 9360383940. ஒரு சில சிறிய அறிவிப்புகளை மட்டும் நான் சொல்லி ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நான் கடந்து செல்கிறேன். இந்த ஊழியமானது முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்காக முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு அரசு அங்கீகாரத்தோடு செய்யப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். தொலைக்காட்சியில் பார்க்கிறீர்கள், வாட்ஸ்அப் ஊடாக அறிந்திருக்கிறீர்கள், உங்கள் சபைகளில் எங்களை பயன்படுத்தி இருக்கிறீர்கள். நீங்கள் அறிந்திருக்கிற இந்த ஊழியங்களை குறித்து, பிள்ளைகளை குறித்து, இந்த சபையின் ஆராதனை தொலைக்காட்சி நேரங்களை குறித்து மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். 7 பணியாளர்கள், 45 மாணவிகளுக்காக இந்த ஊழியம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விதவைகளுக்கும் கூட நலத்திட்ட பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவித்து தர உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு தனிப்பட்ட ஜெப குறிப்புகள் இருக்குமானால் கீழே போடக்கூடிய 9360383940 என்ற இலக்கத்திற்கு தெரியப்படுத்த உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதே நம்பரில் தான் எங்களுடைய ஊழியத்தினுடைய கூகுள் பே, போன்பே, பேடிஎம் போன்றவைகள் கனெக்ட் செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் கூட அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலே என்ன பேச வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே காத்திருந்த போது ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு ஓட்டம். என்ன தலைப்பு? ஓட்டம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் என்ன இருக்கிறது? ஓட்டம் இருக்கிறது. அந்த ஓட்டம் இன்றைக்கு நாம் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறோம். எல்லார் வாழ்க்கையிலும் ஓட்டம் இருக்கு. பேசும்போது கூட சொல்லுவோம், என்னையா ரொம்ப நாள் ஆளை காணோம் இந்த பக்கம் அப்படின்னு கேட்டா, ஒரே ஓட்டமும் நடையுமா இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, இந்த ஓட்டத்தை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? இந்த ஓட்டத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? எப்படிப்பட்ட ஓட்டங்கள் நாம் ஓட வேண்டும்? அல்லேலூயா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு ஊழியக்காரர் தூங்கிட்டு ஓடினாரு. தூங்கிட்டு ஓடினா என்ன நடக்கும்? கீழே விழுந்துருவோம். அல்லேலூயா. இப்படி இருக்கும்போது என்ன ஓட்டம் நாம் ஓடுகிறோம்? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். ஆமென். அந்த திருப்பி அந்த கடைசி லைனை மட்டும் வாசிமா. விசுவாசத்தை நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். இன்னைக்கு எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஓட்டம் இருக்கு. ஆனா அந்த ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டமாக? விசுவாச ஓட்டமாக இருக்கிறதா? பொறுமையுள்ள ஓட்டமாக இருக்கிறதா? ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற தாகமுள்ள ஓட்டமாக இருக்கிறதா? அல்லது அநியாயமான ஓட்டமாக இருக்கிறதா? அதைத்தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறேன். உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு மூச்சு கீழே வாங்கி மேலே விடுறதுக்கும் யாருடைய தயவுதான் வேணும்? ஏசப்பாவுடைய தயவுதான் வேணும். அவர்தான் இந்த ஓட்டத்தை துவக்கினவரும் முடிவிக்கிறவரும் அவர்தான். ஆனா அதற்கு இடையில நம்ம எத்தனையோ சம்பவங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதில் பெற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? பொறுமையா இருந்தவர்கள் எத்தனை பேர்? தேவனுக்காக ஓடினவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர் தான் கர்த்தருடைய சமூகத்தில்
அங்கீகரிக்கப்பட்ட ஓட்டக்காரர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 300 பேர் ஓடினாலும் எத்தனை பேருக்கு தான் பரிசு? 3 பேருக்கு தான் பரிசு. அதுலயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஒரு ஆளுக்கு தான். இன்னைக்கு இந்த விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கிறவருமாகிய கர்த்தரை நோக்கி எல்லா பேரும் வந்திருக்கிறீங்க. எல்லா பேருக்கும் வயசு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா என்ன செஞ்சிட்டு இருக்கு? கடந்து போயிட்டு இருக்கு. எப்படி எப்படி உங்களுடைய ஓட்டம் இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு விளங்க செய்யணும்னா, வேதத்தில் இருந்த சில மனிதர்கள் எப்படி எப்படி எதற்காக ஓடினார்கள் என்பதை நான் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் காட்டி கொடுக்கணும். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 20வது வசனம். சொன்ன உடனே எல்லா பேருக்கும் சம்பவம் பதிலா கெட்ட குமாரன். உண்மையாவே அவன் கெட்ட குமாரனா? சர்ச்சுக்கு அப்பப்ப காணாம போற நம்ம கெட்ட குமாரனான்னு பார்த்தா யார் கெட்ட குமாரன்? ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சரி, வசனத்தை வாசிங்க. எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஆமென். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்புகிறவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தின் ஓட்டம் நமக்கு இருக்கா? சின்ன பிள்ளை ஒரு தப்பு செஞ்சிருச்சு, வாலிப பிள்ளை ஒரு தப்பு செஞ்சிருச்சு. என்ன சொல்லுவான்? அவங்களோட பானவதான நீயே, அவரோட பானவதான நீயே, இதை எடுத்துக்கிட்டு போனவன் தானே நீயே, இதை செஞ்சவதான நீயே. ஆனா அந்த மகன், அந்த தகப்பன் எதுக்கு ஓடுறாரு? தன் மகன் மனம் திரும்பி வந்திருக்கிறான் என்பதை அறிந்தவுடனே ஏற்றுக்கொண்டு திரும்ப பழைய நிலையிலே அவனை வைப்பதற்காக ஓடுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம சொல்லுவான், மனம் திருந்திட்டான்ல, மன்னிச்சுட்டேயான்னு சொல்லுவான். ஆனா எப்பமாவது ஒரு பிரச்சனை வரும்போது, உன்னைய பத்தி எனக்கு தெரியாதாக்கும், அன்னைக்கு கூட்டிக்கிட்டு வந்தவர் தானே. அப்போ உங்கள் ஓட்டம் உண்மையாகவே மனம் திரும்பின ஓட்டமா என்ன செய்யாது? இருக்காது. மனம் திரும்பினவனை மன்னித்த ஓட்டமாய் இருக்காது. மனம் திரும்பினவனை ஏற்றுக்கொண்ட ஓட்டமாய் இருக்காது. ஆனா அந்த தகப்பன் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போனவன் தான், எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு சண்டை போட்டுட்டு போனவன் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் திரும்ப வருகிறான் என்பது போது அவன் என்ன செய்கிறான்? ஓடி போய் ஏற்றுக்கொண்டு கழுத்தை கட்டிவிட்டு முத்தம் கொடுக்கிறதை பார்க்கிறான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய வீடுகள்ல, நிறைய குடும்பங்கள்ல பார்க்கிறோம், பிள்ளைங்க மனம் திரும்பிடுது. பிள்ளைங்க என்ன செஞ்சிருது? மனம் திரும்பிடுது. ஆனா தாய் தகப்பன்மார் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப சொல்றேன், உங்க ஓட்டம் விசுவாசத்தினால் நீங்கள் சத்தியத்தை கற்றுக்கொண்டேன்னு சொல்றீங்க பாருங்க, அதை கற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்ட ஓட்டமாய் உங்கள் ஓட்டம் இல்லை. பொறுமையான ஓட்டமாய் இல்லை, அவசரப்பட்டு வெறுத்து விடுகிற ஓட்டமாய் இருக்கிறது. இன்னைக்கு நான் சொல்றேங்க, மனதிலே ஒரு மனிதன் மட்டும் இருதயபூர்வமா மனம் திரும்பிட்டான்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து சொன்னது மாதிரி எந்த காரியத்தையுமே உள்ள வச்சுக்கிறாம என்ன செஞ்சிடணும்? ஏற்றுக்கொள்ளணும். ஆனா அந்த தகப்பனுக்கு அந்த எண்ணம் இருந்துச்சு. அதனாலதான் அவன் எதையும் குத்தி காட்டல, எதையும் சொல்லி காட்டல. மகன் வந்து சொன்னான், நான் இங்கேயே இருக்கேன்யா, நான் இங்கேயே இருக்கேன், எனக்கு இது நாள் வரைக்கும் ஒண்ணுமே செய்யல. அவன் எல்லாத்தையும் துளைச்சிட்டு வந்தான். அப்ப என்ன பதில் சொன்னார்? நீங்க படிச்சு பார்த்திருக்கீங்களே, மரித்தான், பிழைத்திருக்கிறான், காணாமல் போனான், கண்டுபிடிக்கப்பட்டான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒருவேளை சில காலங்களிலே சில காரியங்களில் அறியாமையினாலே தவறி போய்விட்டார்களாம். இந்த காலம் கடைசி காலம், எந்த ஆத்மாவும் கெட்டு போகக்கூடாது என்பது தேவனுடைய சித்தம். அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றால் உங்களுக்குள்ள என்ன ஓட்டம் இருக்கணும்? மனம் திரும்பினவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஓட்டம் இருக்கணும். மனம் திரும்பினவரை திருப்பி திருப்பி காயப்படுத்தி ரணமாக்குகிற ஓட்டம் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நிறைய குடும்பத்தில் இருக்கு, நிறைய ஆபீஸ்ல இருக்கும், நிறைய தொழில இருக்கும். ஏதோ ஒரு காலத்துல தெரியாம போட்டிக்கு கடை வச்சுட்டான், இன்னைக்கு அவன் கடை நஷ்டப்பட்டிருக்கு.
இல்ல திரும்ப வந்து வேலைக்கு சேர்க்கிறான், சேர்த்துக்கிற முடியுதா நம்மளால? ஏய் பார்த்து இருக்கணுமையோ, எப்படி சொல்லுவான்? பார்த்து இருக்கணுமையோ. ஆனால் அந்த தகப்பன் என்ன செஞ்சான் தெரியுமா? ஓடி போய் ஏற்றுக்கொண்டு கழுத்தை கட்டி கொண்டான். அல்லேலூயா. அதே லூக்காவில் எனக்கு இப்போ ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. 19வது அதிகாரம் சொன்ன உடனே இதுக்கும் சொல்லிடுவீங்க, சகை தானே, ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட பிரசங்கம் பண்ணி இல்லை. என்ன பிரசங்கம் பண்ணேன் சொல்லுங்க? என்ன பிரசங்கம் பண்ணேன்? அதை நீயே சொல்லியா? சரி, 19:4 வாசிக்குமா? 19:4 லூக்கா 19:4. அவர் ஒரு ஓட்டம் ஓடுறாரு பாருங்க. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினார். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. இவர் ஓடுற ஓட்டம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து தான் இந்த உலக ரட்சகர், இயேசு கிறிஸ்து தான் வழியும் சத்தியமுமானவர், இயேசு கிறிஸ்து தான் எனக்குள்ள எத்தனை வசதிகள் வாய்ப்புகள் இருந்தாலும் மெய்யான சமாதானத்தை சந்தோஷத்தை தரக்கூடியவர் என்று அறிந்து அவரை பார்ப்பதற்கு முன்னாக ஓடுகிறான். நம்ம எப்படி இருக்கிறோம்? சர்ச்சில் வந்து நல்லா அனுபவிப்போம், சர்ச்சில் வந்து எல்லாத்தையும் வாங்குவோம். ஆனா ஒரு பாட்டு பாடட்டும், ரெண்டாவது பெல்ல அடிக்கிட்டு பிரசங்க நேரத்துக்கு போயிருவோம். இது என்ன ஓட்டம் தெரியுமா? பெற்றுக்கொள்ள முடியாத ஓட்டம், விசுவாசத்துல சரியா நிலைத்திராத ஓட்டம், பொறுமை இல்லாத ஓட்டம், அவசர அவசரமா ஓடி வர்றது. அவசர அவசரமா ஓடி வந்து வேர்க்க தான் செய்யும், வேர்வையை துடைக்கத்தான் நேரம் இருக்குமே தவிர என்ன பாட்டு பாடினாங்க, என்ன வசனம் பேசினாங்க, ஏதாவது விளங்குமா? உள்ள விளங்காது. ஆனா இவனுக்கு தெரியும், இந்த உலகத்தில் எல்லாம் இயேசு, எல்லாவற்றிலும் வல்லமை உள்ளவர் அவர்தான். உண்மையா இந்த சகைவை பார்த்தோம்னா அவன்கிட்ட நல்ல வசதிகள் வாய்ப்புகளுக்கெல்லாம் எந்த குறவுமே கிடையாது. ஆனா அவனுக்கு ஒரு ஆசை, இந்த இயேசுவை நான் என்ன செய்யணும், எப்படியாவது பார்த்து விட வேண்டும். அவர் வழியை தெரிஞ்சுக்கிட்டு முன்னாக ஓடினான். சரி, அப்படி முன்னாடி ஓடினதுனால என்னையா பிரயோஜனம் அப்படின்னு நீங்க கேட்பீங்களா? அதுல 8ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு தெரியுமா ஆண்டவர்? அந்த ஓட்டத்துக்கு என்ன தெரியுமா பரிசு கொடுக்கிறாரு? இவனும் ஆபிரகாமின் குமாரன் அல்லவா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. சர்ச்சுக்கு யாரு கரெக்டா வர்றீங்களோ, சர்ச்சுக்கு யாரு முன்னாக ஓடுறீங்களோ அவங்க தான் ஆபிரகாமின் குமாரன். லேட்டா வர்ற கோஷ்டியெல்லாம் ஆபிரகாம் பிள்ளை கிடையாது. கீழே உட்காந்துக்கிட்டு ஐயா என் சொந்தக்காரன் ஒருத்தன் பூமியில வேதனைப்படுறாயா அப்படின்னு அன்னைக்கு சொன்ன ஐஸ்வர்யவான் மாதிரி நின்றுகிட்டு இருக்க வேண்டியதான். சில பேரை பத்தி நான் யோசிப்பேன். கூடல் நகர், ஆனையூர், எங்க இருந்து வர்றீங்க நம்ம சர்ச்சுக்கு? பார்க் டவுன்ல இருந்தெல்லாம் சீக்கிரமா வந்துருவாங்க. பக்கத்துல இருக்கிற திருநகர் புளியங்குளத்துல இருந்து, பக்கத்துல இருக்கிற நாகமலை புதுக்கோட்டையில இருந்து எப்படி வர்றீங்க? உங்க ஓட்டம் எப்படி இருக்கு? இனி வரக்கூடிய நாட்கள் ஆலயத்துக்கு எப்படி வரணும்? இயேசுடைய வழி இங்கதான், இயேசுடைய வார்த்தை கேட்கிற இடம் இங்கதான், இயேசுவை ஆராதிக்கிற இடம் இதுதான் என்பதை அறிந்து எப்படி இருக்கணும் உங்க ஓட்டம்? முன்னாக இருக்க வேண்டும். நம்ம அப்படியா இருக்கோம்? பாட்டு சத்தம் இப்பதான் கேட்குதியோ, பாட்டு சத்தம் இப்பதான் கேட்குதியோ, போவோம். அதுலயும் சில பேர் ஆலயத்துக்கு வந்தாச்சுன்னா, இது நம்ம சர்ச்சில் மட்டும் இல்லை, எல்லா சர்ச்சிலையும் நடக்கும். கீழே நின்னுக்குருவாங்க, வெளியே நின்னுக்குருவாங்க, பேசக்கூடிய கதையெல்லாம் கேட்டுட்டு பேசிட்டு அப்புறமா வர்றது. ஆனா சகைவு என்ன செஞ்சாரு? அவர் வர்ற வழியை அறிந்து கொண்டு எப்படி ஓடினாரு? அவரை பார்க்க வேண்டும் என்கிற ஆசையில முன்னாக ஓடினார். உங்க ஓட்டம் எப்படி இருக்கு? மனம் திரும்புகிறவர்களை ஏற்றுக்கொள்கிற ஓட்டமாக இருக்கிறதா? நம்ம சர்ச்சுக்கு முன்னாக வருகிற ஓட்டங்களாக இருக்கிறதா? என்னையா நீ வேற ஏதோ வர்றனா வர்றப்ப சேர்த்துக்கையா, நான் சேர்த்துக்கிறேன். ஏசப்பா என்ன சொல்லுவார் தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரத்தில் 41 நீங்கள் பார்க்கும்போது சொல்லுவாரு, நான் சொல்லல, நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. நான் உங்களுக்கு சொல்லல, நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஓட்டம் இருக்கிறது. விசுவாச ஓட்டத்தை துவக்குகிறவரும் அவர்தான், முடிக்கிறவரும் அவர்தான். நியமித்திருக்கிற ஓட்டம் எல்லாவற்றிலும் அது எப்படி இருக்கணும்? ஒழுங்கும் கரமா இருக்கணும். அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது, அசோகரிகமா இருக்கக்கூடாது, அசதியா இருக்கக்கூடாது,
பின்தங்கிய ஓட்டமா இருக்கிற கூடாது. மனம் திரும்பி வந்தவனை கூட குத்தி குத்தி காயப்படுத்துகிற ஓட்டமா இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கு? எல்லாரும் சொல்லுவீங்க, எப்படினாலும் இவர் இப்படி பேசினாலும் திரும்பி எல்லாம் கொடுக்கிறாரு ஐயா. அதுதான் மனம் திரும்பின ஓட்டம். உண்மையாங்க, அதுதான் மனம் திரும்பின ஓட்டம். நானும் அப்படியே ஸ்டிப்பா நின்று வச்சுக்கோங்க, கர்த்தர் என் ஓட்டத்தை நிப்பாட்டிடுவார். ஆபிரகாம் ஒரு காரியத்துக்காக ஓடினார். நமக்கும் அந்த காரியம் தேவை கட்டாயமா. ஆபிரகாம் ஒரு காரியத்துக்கு ஓடினார். ஆதியாகமங்களின் புத்தகம் 18வது அதிகாரம் 2வது வசனம். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவருக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி. ஏன்? ஆபிரகாம் குறைவான ஆளா? வசதி இல்லாத ஆளா? இல்ல அவங்க தகவல் சொல்லிட்டு வந்தாங்களா? இல்ல யாருனாவது தெரியுமா? இது என்ன ஓட்டம்? உபசரிக்கிற ஓட்டம், கனப்படுத்துகிற ஓட்டம். எப்படி ஓட்டம்? இந்த ஓட்டத்துக்கு பேர் என்ன ஓட்டம்? கனப்படுத்துகிற ஓட்டம், உபசரிக்கிற ஓட்டம். யாருன்னே தெரியாதவங்களா இருந்தாலும் இந்த பாதையில போனாங்கன்னா அவங்க முகத்தை பார்த்து, கொஞ்சம் பசியோடு இருக்கிறாங்க, ரொம்ப நேரம் பிரயாணங்கள்ல இருக்கிறாங்க, என்ன கேட்கணும்? வாங்கய்யா, எங்கிருந்து வர்றீங்க? என்ன செய்ய? நமக்கு எதுக்கியா வம்பே, உனக்கு வேலை இல்லைன்னா நீ கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ? ஆனா கேட்கிறவங்களுக்கு தான், விசாரிக்கிறவங்களுக்கு தான் வேதம் சொல்கிறது இல்லையா, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் சொன்னது இயேசுவை மட்டும் இல்ல. நீங்க யாரை கனம் பண்ணினாலும், யாருக்கு எந்த உதவி செய்தாலும், யாருக்கு எதை கொடுத்தாலும் அதனுடைய பலன் உங்களுக்கு திரும்ப என்ன செய்யும்? கிடைக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யாருன்னே தெரியாது, தூரத்தில் வருகிறதை பார்க்கிறான், கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். 3 புருஷர்கள் வர்றாங்க. வேகமா ஓடி போய் என்ன செஞ்சார்? வாசிமா, வேகமாய் ஓடி தரை மட்டும் குனிந்து ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வந்த கால்களை கழுவும், கொஞ்சம் அப்பம் கொடுக்கிறேன் சாப்பிடுன்னு சொல்லி உடனே சாராள் கிட்ட ஓடுறாரு. தெரியும்ல, இன்னைக்கு நம்ம கிட்ட இந்த ஓட்டம் இருக்கா? நான் சாப்பிட்றதே பெரிய விஷயமா இருக்குய்யா. நீங்க சாப்பிட்றது என்ன பெரிய விஷயமோ சின்ன விஷயமோ, ஆனா இருக்கிறதுல என்ன உங்களால மற்றவர்களுக்கு கொடுக்க முடியுமோ, உபசரிக்க முடியுமோ, ஓடி போய் உதவி செஞ்சு பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய ஊழியத்துல கொரோனா காலத்துல 2019-20 என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10-12 லட்சம் ரூபாய் வந்தது. எப்படி? 10-12 லட்சம் ரூபாய் கிட்ட வந்துச்சு. நான் பொய்யெல்லாம் எந்த காரியத்திலையும் சொல்ல மாட்டேன். அதை நான் வச்சுக்கிட்டே உட்கார்ந்துருந்து சாப்பிட்டுட்டு கொரோனா தீர்ந்த உடனே நல்ல ஒரு கார் வாங்கியிருக்கலாம், இல்லை பக்கத்தில் ஒரு இடத்த வாங்கி போட்டிருக்கலாம். ஆனால் நான் என்ன செஞ்ச தெரியுமா? இல்லாதவர்கள் எங்கெங்கு இருக்கிறார்களோ கண்டு, இங்கே மட்டும் இல்லை, பெங்களூர் வரைக்கும். இதை யாரும் மறுக்க மாட்டாங்க, நீங்களும் மறுக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கே 2 சுற்று இல்லை 3 சுற்று வரைக்கும் உங்களுக்கு உதவி கிடைத்தது. உண்மைனா கையை தட்டு, இல்லைன்னா வேண்டாம். ஒரு குடும்பத்திற்கு 1050 ரூபாய் வீதம் பொருட்களை வைத்து இங்கிருந்து 1200 குடும்பங்களுக்கு நான் அனுப்பி கொண்டே இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? அதுதான் அந்த ஓட்டத்தை கர்த்தர் நிச்சயமா பார்ப்பார். இப்படி செஞ்சதுனால உனக்கு என்னையா பெருசா நடந்துச்சுன்னு கேட்பீங்களா? அடுத்த ஆண்டு எனக்கு கொரோனா வந்துச்சு, உங்களுக்கெல்லாம் தெரியும். ஏகப்பட்ட பார்வையற்ற சகோதரர்கள், ஏகப்பட்ட அரசு பணியாளர்கள் எத்தனையோ விதங்கள்ல மரித்தார்கள். இன்னைக்கு நான் உங்கள் மத்தியில் நிக்கிறேன்னா என்ன தெரியுமா? கனப்படுத்தினோம், ஒழுங்கின்படி ஓடினோம், விசுவாசத்தில் நான் கற்றுக்கொண்டதில் ஓடினேன், நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறேன், பொறுமையோடு ஓடிக்கொண்டிருக்கிறேன், பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் இதை கேட்கிறேன். அன்பான தேவ ஜனமே, உங்கள் ஓட்டம் எப்படி இருக்கு? சில நேரம் எங்க அம்மா சொல்லுவாங்க, வீட்டில் இருக்கிற எங்க அம்மா இந்த உட்காந்துருக்காங்க எதிர்த்தாப்புல, வீட்டில் வந்து சாப்பிடுங்க, கூட்டமா இருக்க நேரம் சாப்பிடாதீங்க. நான் கேட்டுக்கிருவேன். ஆனா இது நாள் வரைக்கும் கூட்டம் இல்லாத நேரத்தில் சாப்பிட்றதே இல்லை.
எத்தனை பேர் இருந்தாலும் இருக்கிறத தூக்கி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் சந்தோஷமா. வயிறு நிறையும், மனசும் நிறையும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. ஓட்டம் ஓட்டம் எப்படி இருக்கணும்? உபசரிக்கிற ஓட்டமா இருக்கணும், கனப்படுத்துகிற ஓட்டமா இருக்கணும். இன்னொரு ஓட்டம் உங்களுக்கு மெயினான ஓட்டத்தை சொல்ல போறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையில மெயினா நமக்கு இருக்க வேண்டிய ஓட்டம். ஆதியாகமங்களின் புத்தகம், ஆதியாகமத்தை விட்டா மோசஸுக்கு தெரியாது போல. என்ன செய்யறது? அதை படிச்சாலே இன்னும் எனக்கு வேலை வர முடியல, செய்தி கொடுத்து முடியல. 39வது அதிகாரம் 39வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமங்களின் புத்தகம் 39வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவன் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, யாருடைய வஸ்திரம்னா யோசேப்புடைய வஸ்திரம், Dress இழுத்து பிடிக்கிறான். நம்ம ஊர்ல பிடிக்கிறல, ஓய் பையில காசு இருந்துச்சுன்னா எடுத்து கொடுத்துட்டு போற வழியை பாரு, என்னையா அப்படின்றீல்ல, அந்த மாதிரி. எத்தனை பேர் பிடிச்சிருக்கிய? அப்பப்ப பிடிப்பையா, இதெல்லாம் குடும்ப ரகசியம், வெளியே வா சொல்ல முடியும். வாசிமா. என்னோட சயனி என்றார் அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். இந்த ஓட்டத்துக்கு பேரு பரிசுத்த ஓட்டம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. சில பேர் சொல்லுவாங்க, அவகிட்ட பழக கூடாதுன்னு தான் நினைச்சேன், சூழ்நிலை நல்லா பேசினா, SMS எல்லாம் போட்ட, நானும் பதிலுக்கு போட்டேன், பத்திக்கிருச்சு. அவர்கிட்ட பேசக்கூடாதுன்னு தான் பிரதர் நினைச்சேன். 2 நாள் வந்தாரு, 3ஆம் நாள் வந்தாரு, இப்ப அவர் இல்லாம என்னால இருக்க முடியல. இந்த ஓட்டம் என்ன ஓட்டம்? அசுத்த ஓட்டம். ஆனால் யோசேப்பு ஓடுனது என்ன ஓட்டம்? பரிசுத்த ஓட்டம். அவன் சூழ்நிலையை காரணமா காட்டல. ஐயோ ட்ரெஸ்ஸ புடுங்கிட்டாலே. எனக்கு கூட உண்மையா சொல்றேன், பீடத்துல நின்று சொல்றேன், சில காரியங்கள்ல சில நேரங்கள்ல நானும் மனுஷன் தானே, சலனங்கள் வரும். எனக்கும் சலனங்கள்லாம் என்ன? சவள புத்தி, ஆசை கோளாறு. இந்த காலத்தில் சொல்றாங்களே, மீசே நரைச்சால் என்ன ஆசை நரைக்கலையே, இந்த மாதிரி வரும். இந்த பைபிளை படிப்பேன் பாருங்க, அப்படியே ஒப்பு கொடுத்து முழங்கால நெத்தி பட அப்படியே தரையில மோதிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு போயிருவேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. கூட்டு போனா பிரதர், ட்ரெயின்ல ஹெல்ப் பண்ணா பிரதர், பரிசுத்தம் போச்சு. கூட்டு போனா பிரதர், அவதான் பிரதர் எனக்கு எல்லா வழிகளும் சொல்லி கொடுத்தா, பரிசுத்தம் போச்சு. சூழ்நிலைகளை காரணம் காட்டி உங்க பரிசுத்த ஓட்டத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? நிறுத்திடக்கூடாது. யோசேப்பு வெளியே வந்தோடனே தண்டனை எல்லாம் கிடைச்சிச்சுங்க, உண்மைதான். அவமானம் எல்லாம் பட்டாரு, உண்மைதாங்க. ஆனால் அவருடைய பரிசுத்தத்துக்கு பரிசு என்ன தெரியுமா? அந்த தேசத்திற்கு அதிகாரியா இல்லைங்க, நல்லா சொல்லுங்க, அதிபதியாய், பிரதம மந்திரியாய் மாறினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்க ஓட்டம், நான் விசுவாசத்துல இருக்கிறேன், நான் வேத வசனத்தை எல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறேன்னு சொல்ற நம்ம நியமிக்கப்பட்ட சில ஓட்டங்களை ஓடிக்கொண்டிருக்கிறோமா? நியமிக்கப்படாத ஓட்டங்களை நமக்கென்று நியமித்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோமா? ஓட்டம் ரொம்ப அவசியம். அதுல இன்னைக்கு இருக்கிற நாட்கள்ல வெயில் அடிக்கிற நேரமாவது பத்தியை தூக்கிட்டு ஓடணும். அந்த நேரமும் வீட்டில் உட்காந்து இருந்தீங்கன்னா மழை பெய்யும் போது கடந்தே வாங்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வெயில் அடிக்கிற நேரம் வண்டி எடுத்துட்டு வடை சுட போகணும். அந்த நேரமும் வீட்டில் உட்காந்து இருந்தா தள்ளு வண்டி நிக்கிது பிரதர்னு ஜெப குறிப்பு தான் கொடுக்கணும். விளங்குதா? விளங்கணும். அவ எதை பத்தி யோசிக்கல, சூழ்நிலையை காரணம் காட்டிடுவோம். இன்னைக்கு நம்ம, நான் ஒழுங்கா இருக்கணும் தான் பிரதர் நினைச்சேன், எனக்கு அவர் தான் பிரதர் இப்படி செஞ்சுட்டாரு, அவ தான் பிரதர் இப்படி செஞ்சுட்டா, அந்த அண்ணன் தான் பிரதர் என்னைய லஞ்சம் வாங்க சொன்னாரு, இந்த அண்ணன் தான் பிரதர் என்னைய லஞ்சம் வாங்க சொன்னாரு, நான் நல்லா தான் பிரதர் இருந்தேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்கள் ஓட்டம் விசுவாசத்தில் ஓடி இருக்கிற ஓட்டமாக இருக்க வேண்டும், நியமிக்கப்பட்ட ஓட்டமாக இருக்க வேண்டும். பொறுமையினால் நிதானித்து சொல்ல, என்ன காரியம், யார் பேசுறது, எந்த ஓட்டம் ஓடுனா நமக்கு ஆசீர்வாதத்தை தரும் என்பதை அறிந்து ஓடுகிற ஓட்டமா இருக்கணும்.
வீணான ஓட்டமா என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது. நிறைய பேர் இன்னைக்கு நம்ம ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்தை உட்கார்ந்து கவனிக்கணும். வேற பெருசாலாம் உங்களுக்கு தெரியாத காரியத்தை எல்லாம் சொல்லவும் முடியாது. என்னை விட பைபிள் படிச்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஆனா ஓட்டம் தான் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு, ஆசீர்வாதம் வராம இருக்கு. ஒரே ஒரு கோதுமை மணி, ஒரே ஒரு கோதுமையை விதைக்கிறோம், அது எத்தனை மடங்கா பலன் தருது? 100 மடங்கா பலன் தருது. நீங்க ஓட்டத்தை ஒரு நாள், ஒரு வருஷம் கணக்கு போட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருங்க. அது உங்க வாழ்க்கையில சூழ்நிலையை காரணம் காட்டாம ஓடும்போது 7 வருஷமா, எத்தனை வருஷம் சிறைச்சாலையில் இருந்தாருன்னு தெரியல, அதுக்கு ஒரு அடையாளம் இல்லை. ஆனா 2 அதிகாரம் கழிச்சு தான் அவர் திரும்பி என்ன செய்யறாரு? வருகிறார். அடுத்த அதிகாரத்திலே வந்துடுறாரு. சாரி, ஆனா நிச்சயமா அவர் அலங்கரிக்கப்பட்டு சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வருவார். அவர் பார்த்து நினைச்சிருக்கலாம், நல்ல சந்தர்ப்பம், ராணி வீட்டுக்காரம்மா, ராசா வீட்டுக்காரம்மா, எப்படி இருந்திருக்கும் வசதி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த நீதிமொழிகள்ல ஒரு சம்பவம் இருக்கு, 7வது அதிகாரத்துல. சில பேர் சொல்லுவீங்கல்ல, பேச்சுல மயங்கிட்டையா, பேச்சுல விழுந்துட்டையா. ஆனா உண்மையாவே சைக்காலஜி படிச்சிருந்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். நான் சைக்காலஜி படிச்சதுனால எனக்கு அது தெரியும். பேச்சினால மனிதர்கள் ஒரு மனிதனை அறிந்து கொள்வது 7% தானா, 7% தானா. ஆனா முகத்தை வச்சு அறிந்து கொள்வது 55% என்று மனவியல் சொல்லிக் கொடுக்கிறவங்க, அதாவது சைக்காலஜிக்கல் சொல்லிக் கொடுக்கிறவங்க சொல்றாங்க. இது மனநல டாக்டருக்கு நீங்க கன்சல்ட் பண்ணீங்கன்னா இது தெரியும். உண்மையாவே இது ஒரு விஷயம். சரி போகட்டும். சில பேர் சொல்லுவாங்க, நான் பேச்சுல மயங்கிட்டையா, பேச்சுல என் ஓட்டத்துல தவறா ஓடிட்டையா. என்ன நடக்கும் தெரியுமா? அப்படி ஓடும்போது என்ன நடக்கும் தெரியுமா? கொஞ்சம் 20வது வசனத்தை வாசிமா. 7:20 வாசிமா. நீதிமொழிகள் 7:20. பணப்பையை தன் கையிலே கொண்டு போனான், குறிக்கப்பட்ட நாளிலே வீட்டுக்கு வருவான் என்று சொல்லி தன் மிகுதியான இனிய சொற்களால். ஆமென். பாத்தீங்களா, மிகுதியான இனிய சொற்கள். ஒரு நாளைக்கு அடியா, நான் வீட்டுல எல்லாம் சொல்ல மாட்டேன்யா, வீட்டுல சொல்ல மாட்டான், ஆனா கடவுளுக்கு தெரிஞ்சிடும். ஒரு நாளைக்கு கூட்டு போயா, நான் வீட்டுல எல்லாம் சொல்ல மாட்டேன்யா, எனக்கு ஒரு நாளைக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணுவேல. லேலோயா, நீங்க எங்க இருந்தாலும் உங்களை கர்த்தர் உங்க ஓட்டத்தை பாக்குறாருங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, வசனத்தை வாசிச்சிருமா, அடுத்த டாபிக் போனோம். அவனை வசப்படுத்தி. அவனையா அவளையா? அவனை. அப்ப பேசுறது யாரு? அவள். சரி. தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். உடனே அவள் பின்னே சென்றான். எப்படிமா? ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும். ஓட்டம் எப்படி மாறிடுச்சு பாத்தீங்களா? சூழ்நிலைகள் ரொம்ப கவனிக்கணும். நீங்க கவனிச்சு ஓடினா மட்டும்தான் நேர்மையான ஓட்டத்தை ஓட முடியும். ஒருவேளை யோசிப்ப போல, ஐயா என் வீட்டுல 1000 இருக்கும்போது எனக்கு எதுக்கு இந்த காரியம் அப்படின்னு இருந்தான்னு வச்சுக்கங்களேன். அப்படியாமா, பணப்பையை எடுத்துட்டு போயிருக்காரா தலைவர்? அப்படியா, சரி இன்னைக்கு ஒரு நாள் நீ கூப்பிடுற, சரி ஒரு நாளைக்கு நீங்க கூப்பிடுறியே, அந்த ஊருக்கு போயிட்டு வந்துருவான். லேலூயா. உங்கள் ஓட்டம் எப்படி இருக்கிறது? பரிசுத்தமான ஓட்டமா இருக்கிறதா, இல்ல அடுத்தவனை இணங்க பண்ணி தவறான ஓட்டத்தில் ஓட வைக்கிற ஓட்டமாக இருக்கிறதா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னொருத்தன் ஓட்டம் ஓடினா பாருங்க, என்ன ஓட்டம்னு பாப்பா. 2 ராஜாக்களின் புத்தகம் 5வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு. பாத்தீங்களா, எதை கொண்டு ஆணையிட்டான்? ஆண்டவர் மேலே. இன்னைக்கு அப்படித்தான் சில பேரு எங்கேயாவது போயிட்டு வந்துட்டு எதையாவது செஞ்சுட்டு, எங்க போனப்பா? ஊழியத்துக்கு போனேன். எங்க போனப்பா? பிரேயருக்கு போனேன்.
லோ, உங்கள் ஓட்டத்தை யார் பார்க்கிறா? தேவன் பார்க்கிறார். தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பான தேவ ஜனமே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் ஓட்டம் இல்லாமல் பிழைக்க முடியாது. அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் சொல்லியிருப்பாங்க, உழைக்க வேண்டிய வயசுல உழைக்கணும், ஓட வேண்டிய வயசுல ஓடணும், ஓடித்தான் பிழைக்கணும். ஆனால் அந்த ஓட்டம் எப்படி இருக்கணும்? முன்னாக ஓடுறது பரிசுத்தத்திற்காய் ஓடுகிறது, கனப்படுத்துகிறதற்காய் இருக்கணுமே தவிர தன்னுடைய சுயநலத்திற்காய் ஓடுகிற ஓட்டமாய், பரிசுத்த கொலைச்சலை கொண்டு வருகிறதற்காய் ஓடுகிற ஓட்டமாய், பொய் சொல்லுகிற, தேவன் மேல் சத்தியம் பண்ணுகிற விருதாவான ஓட்டமாய் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. என்ன சொன்னார்? தேவனுடைய வார்த்தையை கொண்டு சத்தியம் செய்தார். வாசிமா தொடர்ந்து. ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து, இவன் சுகம் பெற்றவன், இவன் அற்புதம் பெற்று கொண்டவன். சில நேரங்கள்ல சில காரியங்களை சொல்லுவாங்க, என்னையா அவர்கிட்ட போய் நீங்க இதை செய்யாம விட்டீங்க, இதை வாங்காம விட்டீங்கன்னு. உண்மையாவே எலிசாவுடைய விஷயங்கள் நல்லா தெளிவா இருந்துச்சு. இலவசமாய் பெற்றால் இலவசமா அதை கொடுத்துரு, அதுக்கு நீ டாக்ஸ் போட்ட, நான் உனக்கு ஏஜென்ட் பிடிச்சு வாங்கி தரேன்ல, 50 ரூபா கொடு, 100 ரூபா கொடுன்னு கேட்ட, கர்த்தர் பார்க்கிறார் உங்க ஓட்டத்தை. உண்மையாங்க, மோசஸ் மாரியப்பன் உங்ககிட்ட 1 ரூபா கூட வாங்காம கொடுக்கறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பணத்தை ஜனங்கள் கொடுக்கறாங்க, நல்ல பொருளா செலக்ட் பண்ணி கூடுதலா பணத்தை போட்டு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதுக்கு ஒரு டாக்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்ல. பார்த்தான், சுகம் பெற்றவன் போய் துணிகரமான ஒரு பொய் சொல்றான், ஓடி போய் பொய் சொல்றான். பதாயா தூர தேசத்துல இருந்து 2 பேர் வந்தாங்க, தீர்க்கதரிசிக்கு படிச்ச வயலுக, தீர்க்கதரிசியின் புத்திரர்கள். என்னாச்சு கொடுக்கணுமியா? அவன் 2 கேட்டா 4, 5 கேட்டா 10, 2 வேலைக்காரனை சுமக்கிறதுக்கு அனுப்பிவிட்டான். அந்த ஓட்டத்துக்கு பதில் எப்படி கிடைச்சுன்னு உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க, நான் சொல்ல தேவையில்லை. என் அன்பான தேவஜனமே, இன்றைக்கும் இதை கேட்கிறேன் அன்பான தேவஜனமே, உங்கள் ஓட்டம் எப்படி இருக்கிறது? உங்கள் ஓட்டம் எப்படி இருக்கிறது? உங்கள் ஓட்டம் எப்படி இருக்கு? நிறைய பேர் உண்மையாவே இந்த மாதிரி காரியங்களை தவறு பண்ணுவாங்க. ஏன் நம்ம ஊழியத்திலே நடந்திருக்கு. சில பாஸ்டர்ஸ்களை கூட்டிட்டு போயிருக்கேன். அப்படிப்பட்ட 2 பாஸ்டர்ஸை கூட இப்ப வீடியோ எடிட் பண்ற அண்ணனுக்கு கூட தெரியும், கவரேஜ் பண்ற பிள்ளைகளுக்கு கூட தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சபையில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு தெரியும், ரொம்ப நாளா இந்த பாஸ்டர் வந்துட்டு இருந்தாரு, இப்ப ஏன் காணோம்? பேர் சொல்ல மாட்டேன், பயப்படாதீங்க, லைவ்ல போயிட்டு இருக்கு. நான் வந்துருவேன், ஆனா என் பேரை சொல்லி வசூல போட்டுருவாங்க. எனக்கு கிடைக்கிற சலுகையை அவர்கள் உபயோகப்படுத்தி விடுவார்கள். இந்த ஓட்டத்துக்கு பதில் இருக்கு, இந்த ஓட்டத்துக்கு பதில் இருக்கு. எலிசா விட்டுட்டாரு, கையாசி நான் பாவேன் பழக்க தெரியாத ஆளு எங்க எஜமா. தம்பிமார்களே, பணியாற்றுகிறேன் தம்பிமார்களே, சகோதரர்மார்களே, பெரியோர்களே, எந்த ஊழியத்தில் நீங்கள் பணியாற்றினாலும் சரி, உங்கள் ஊழியக்காரன், உங்கள் எஜமான் கொடுக்கிற சம்பளம் உங்களுக்கு போதும் என்கிற மனநிலையில் இருந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஊழியக்காரங்கிட்ட கூட இருக்கிறங்கிற சான்ஸை பயன்படுத்தி உன் ஓட்டம் தவறானதாக இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த அதிகாரத்தில் கீழே படிச்சு பாருங்க. உங்க ஓட்டம் எப்படி இருக்கு? உங்க ஓட்டம் எப்படி இருக்க போகுது? இன்னொருத்தர் ஓடினார், நல்ல மனுஷன் ஓடினார். 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரம். சொன்ன உடனே சொல்லிருக்கீங்க, உங்களுக்கு தெரியுமையா இது கோலியாத்து ஓடின ஓட்டத்தை நான் சொல்ல மாட்டேன். அவன் ஓடி வேஸ்டா செத்து போனான் ஒரு கூழாங்கல்ல. உண்மையா பொய்யா? ஒரு கூழாங்கல்ல கோலியாத்து செத்து போனான். சரி, 22வது வசனத்தை மட்டும் வாசிக்கிற மக்களே. 22 1 சாமுவேல் 17:22. அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரனை பார்த்து, சுகமாய் இருக்கிறீர்களா என்று கேட்டான். நம்ம இன்னைக்கு விசாரிக்கிறோமா? வெளியூருக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க, ஒரு வேலை விஷயமா ரொம்ப நாளா வெளியூர்ல இருக்கிறாங்க, இல்ல ஒரு வீட்டுக்காக ஒரு காரியம் செய்ய போறாங்க, அவங்கள போய் விசாரிக்கிறோமா? ஓடி போய் வருவேன் நம்ம வீட்டுக்கு, எங்க வாப்பாரேன்
அப்படித்தானங்க? பாவம். இப்ப என்ன அவர் பெரிய இவரா? அவன் அப்படி ஓடின ஓட்டத்தினால தான் ஆண்டவருக்காகவும் அங்க ஒரு பெரிய காரியத்தை என்ன செய்ய முடிந்தது? செய்ய முடிந்தது. கரங்களை தட்டி புரிஞ்சா கையை தட்டுங்க. தாவீது போன இடம் சாதாரணமான இடமாங்க. சேனைக்குள் பாயிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராணுவத்துக்குள்ள ஓடுறான். நம்மளா இருந்தா சொல்லிடுவோம், கையை காமிச்சு பார்த்தேன், அவன் பார்க்கல, நான் அங்கனக்குள்ள கொடுத்துட்டு வந்துட்டேன் டிப்பனை. அப்படித்தானங்க? கையை காமிச்சு பார்த்தேன், பைய கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய ஓட்டம் என்ன செய்யணும்? நம்ம கூட பிறந்தவங்களை, நமக்கு கீழே பணியாற்றுறவங்கள ஓடி போய் விசாரிக்கிற ஓட்டமா என்ன செய்யணும்? இருக்கணும். இருக்காங்க. இன்றைக்கும் இதை கேட்கிற என் அன்பான தேவஜனமே, உங்கள் ஓட்டத்தை கர்த்தர் பார்க்கிறார். மனுஷன் பார்த்து உங்களை சர்டிபிகேட் பண்ண வேண்டாம், ஆனா கர்த்தர் பார்க்கிறார். யோசேப்பை யார் பார்த்தா? கர்த்தர் பார்த்தார். ஆபிரகாமை யார் பார்த்தா? கர்த்தர் பார்ப்பார். ஆபிரகாம் சோர்ந்து போயிருந்த நேரத்தில் அவங்க தான் திரும்ப சொன்னாரு, நான் திரும்ப ஒரு காலத்தில் வருவேன், அப்பொழுது நீ ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பாய். அந்த வார்த்தை அவனுடைய ஓட்டத்திற்கு, விசுவாச ஓட்டத்தில் அவன் ஓடினதற்கு, பொறுமையோடு ஓடினதற்கு பதில் கிடைத்ததென்றால், இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தருக்கென்று ஓடும்போது, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட்டம் ஓடுவேன் என்று சொல்லி ஓடும்போது, கனப்படுத்துகிற பரிசுத்தமுள்ள ஒரு ஓட்டம் ஓடும்போது நீங்களும் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதில்லை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. எனக்கு அன்பான தேவஜனமே, சுயநலமான ஓட்டம் நிறைய பேர்கிட்ட இருக்கு. பார்த்திருக்கீங்களா? இப்ப நாகமானுக்குள்ள இருந்த ஓட்டத்துக்கு பேர் என்ன ஓட்டம்? சுயநலமான ஓட்டம், பொய் சொல்லுகிற ஓட்டம், ஏமாற்றுகிற ஓட்டம். நமக்குள்ள இருக்கிற ஓட்டம் என்ன ஓட்டம்? படிச்சு பாருங்க. மனம் திரும்பிட்டேன் நீ சொல்ற, ஆனா மனம் திரும்பி வர்றவங்களை, உங்களிடத்துல வர்றவங்களை என்ன செய்ய மாட்டீங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. இழிவா பேசுறது, ரணமா பேசுறது, காயப்படுத்தி பேசுறது, குற்றப்படுத்தி பேசுறது. சகைவு பாத்தீங்களா? எல்லா வசதியும் இருந்துச்சு, ஆனாலும் ஒரு ஆசை, நான் அவரை பார்க்கணும்னா முன்னால ஓடணும், எந்த காரியத்தையாவது பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? கொரிந்து நிருபம் அதான நமக்கு சொல்லி இருக்கு. ஓடுகிற ஒரு ஓட்டசாலையில் எல்லாரும் ஓடுவார்கள், ஆனால் ஒருவனே பெற்றுக்கொள்வான் என்று அறியீர்களாம். நம்முடைய ஓட்டம் முன்னாக இருக்கணுமா பின்னாக இருக்கணுமா? ஆமென். இதை கேட்கிற அன்பான தேவ ஜனமே, வாழ்க்கையில நீங்க சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய நோக்கமே தவிர யாருடைய மனதையும் வேதனைப்படுத்த வேண்டும், புண்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் இல்லை. எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம், எல்லாரும் ஒரு நாள் மரணம் அடைவோம். அந்த பரத்துக்கு போகணுமா இல்லையா? இம்மைக்கும் மறுமைக்கும் கொள்ள வல்லவர் நம்ம இருக்கிறாரே, எக்கால துணியோடு ஆரவார துதியோடு நம்மளை அழைக்கிறவர் ஒருவர் இருக்கிறாரே, அவர்கிட்ட போகும்போது கொஞ்சமாவது பரிசுத்தம் இருக்கணுமே. நம்முடைய ஓட்டம் கொஞ்சமாவது அடுத்தவங்களை நேசிச்ச ஓட்டமா இருக்கணுமே. நம்முடைய ஓட்டம் கொஞ்சமாவது அடுத்தவங்களை கனப்படுத்தின ஓட்டம் இருக்கணுமே. நம்முடைய ஓட்டம் ஊழியங்களுக்காக முன்னாக ஓடின ஓட்டம் இருக்கணுமே. இயேசுவுக்காக முன்னாக ஓடின ஓட்டம் இருக்கணுமே. உங்க ஓட்டம் எப்படி இருக்கு? இப்ப விட்டேன்னா நாங்க ஓடிடுவோம், நீர் விடாம பிடிச்சு வச்சுட்டு இருக்காரு, அதனால ஓட முடியலன்னா அப்படித்தானங்க? அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, எத்தனையோ காரியங்கள் இருக்கு, எத்தனையோ சம்பவங்களை என்னால சொல்ல முடியும். தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்களை பாருங்கள். பவுல் ஓடின ஓட்டத்தை குறித்து உங்களுக்கு தெரியும். அவன் விசுவாசத்தோடு ஓடினான். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. அவர் ஓடின ஓட்டத்தை பத்தி அவரே சொல்றாரு. ஒழுங்கின்படி ஓடின ஓட்டம், மனசாட்சியின்படி ஓடின ஓட்டங்கள்லாம் இருக்கு. நீங்க என்ன ஓட்டம் ஓடுறீங்க? ஓட்டம் எப்படி இருக்கணும்? நல்ல போராட்டத்தை போராடி பெற்றுக்கொண்ட ஓட்டமா இருக்கணும், பொறுமையோடு இருந்த ஓட்டமா இருக்கணும், விசுவாசத்தை காத்துக்கொண்ட ஓட்டமா இருக்கணும், பரிசுத்தத்தை காத்துக்கொண்ட ஓட்டமா இருக்கணும், நியமிக்கப்பட்டதில் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில ஓட்டம். சும்மா ஓடி 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 ஒண்ணுமில்லாம உட்கார்ந்து இருக்காதையா, மேல வா. நான் ஆண்டவர்கிட்ட தான் கேட்பேன், ஆண்டவரே என்னை சும்மா வச்சு சோறு போடாதீங்க,
உமக்காக நான் எதையாவது ஒன்றை செய்து கொண்டே இருக்கணும், ஓடிக்கொண்டே இருக்கிறேன். எத்தனையோ வருது, நீங்களும் பார்க்குறீங்க. எல்லாவற்றிலும் கர்த்தர் நல்ல சுகத்தோடு பலனோடு எழுந்திருக்க கிருபை கொடுக்கிறார். இன்னும் நான் ஒரு காரியத்தை சொல்லணும்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 8வது அதிகாரத்தில் 30வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு நீர் வாசிக்கிறதின் கருத்து என்னவென்று தெரியுமா? ஓடி போய் கேட்கிறான். எத்தனை பேர் ஊழியத்தில் ஓடி போய் மற்றவங்களுக்கு பைபிள் சொல்லி கொடுத்துருக்கிறீங்க? எத்தனை பேர் ஊழியத்தில் மற்றவங்களுக்கு ஓடி போய் பாட்டு சொல்லி கொடுத்துருக்கிறீங்க? எத்தனை பேர் மற்றவங்க நீங்க போற இடத்துக்கு ஆசீர்வாதத்தை வாங்குற இடத்துல மற்றவங்களை கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்துருக்கிறீங்க? எனக்கு கிடைக்கிறதும் போயிருமியோ, பாதியா போயிருமியோ? கடைசி வரைக்கும் பாதி தான். ஆனா ஒரு காரியத்தை நீங்க தெரிந்து மட்டும் ஓடுனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை உங்களால் ஆன மட்டும் கிறிஸ்துவுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற தாகத்தோடு ஓடினால் அந்த பிலிப்பு எவ்வளவு வல்லமையாய் தேவன் பயன்படுத்தினாரோ அதே போல கர்த்தர் உங்களையும் பயன்படுத்துவார். அல்லேலூயா. சில பேர்லாம் பார்த்துருக்கேன், நிறைய ஊழியங்களில் நிறைய பேர் என்கிட்ட ஃபோனில் பேசுவாங்க, பிரதர் நாங்கள் இப்படி சேர்ந்து ஜெபக்குழுவில் இருந்தோம் பிரதர், ஜெபக்குழுவுக்கு போவோம் பிரதர், இப்போ அவன் மட்டும் விட்டுட்டு போயிட்டான் பிரதர். ஆனால் இந்த பிலிப்பு கர்த்தர் சொல்லிட்டாரு 29 வசனத்துல லேசா அழகா சொல்றாரு பாருங்க. என்ன சொன்னாரு? லேசா வாசிமா 29 வாசிமா. நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். சொன்ன உடனே ஒரு அப்படி எப்படி வர்றார்? நடந்து வரல. ரதம் எப்படி போகும்? அமைதியாவா போகும்? எப்படி போகும்? வேகமா போகும். பார்த்துட்டு இவர் என்ன செய்யறாரு? அந்த ரதத்தை நம்ம எப்படியாவது பிடிக்கணும், பிடிச்ச அந்த பயலுக்கு எப்படியாவது சத்தியத்தை சொல்லணும், அந்த பயலுக்கு எப்படியாவது முக்கி எடுக்கணும். என்னதுப்பா முக்கி எடுக்கிறது? நீ வாட்டுக்கு முக்கி எடுக்கிற சொல்றேன்ட்டு நாங்கள் அப்பப்போ டீக்குள்ள பண்ணை தான் போட்டு முக்கி எடுப்போம், ரஸ்கை போட்டு முக்கி எடுப்போம். அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் ஆண்கள் பக்கம் சத்தம் அல்ல. அல்லேலூயா. கொஞ்சம் லேசா கேட்குது. போய் பேசுறான், தண்ணி இருக்கையா, ஞானஸ்தானம் கொடுக்க தடை என்னையா, கொடுத்து கரையேறி திரும்பவும் அவன் ஓட்டத்தை தொடர்ந்து ஓடினான். இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற ஓட்டம் என்ன ஓட்டம்? அவன் படிச்சா என்ன, படிக்காட்டா என்ன, அவன் பாடினா என்ன, பாடாட்டா என்ன, அவன் சர்ச்சுக்கு போனா என்ன, போகாட்டா என்ன, அவன் அந்த பிரேயருக்கு வந்தா என்ன, வராட்டா என்ன, நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியாதுங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, நீங்களும் ஒற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் அப்பப்போ வாங்கிட்டு வர்றது அப்பப்போ காலியா போகுது. விளங்கணும் ரகசியம், விளங்கணும் ரகசியம். அதே நீங்க பெற்றத நன்மைகளை இன்னொருத்தருக்கும் சுவிசேஷத்தினால் வந்ததை இன்னொரு சுவிசேஷகனுக்கோ சுவிசேஷிகளுக்கோ பகிர்ந்து கொடுப்பதற்கு ஒன்று ஓட்டம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்க ஓட்டம் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. லூக்கா 24வது அதிகாரத்தை எடுத்துக்கமா. கடைசி லூக்கா புத்தகம் கடைசி அதிகாரம் 24வது அதிகாரம். இங்க ஒரு சம்பவம் தெரியும். இயேசு கிறிஸ்து இறந்து, அதாவது மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த நாளிலே நடைபெறுகிற ஒரு சம்பவம். அங்க ஒரு காரியம் நடக்குது. 10வது வசனத்தை வாசிமா. ஏன்னா நம்ம நிறைய பேசியிருக்கோம் இதை பத்தி. இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவானாலும் யாக்கோபின் தாயாலும் ஆகிய மரியாளும் இவர்களுடனே கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதனால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. பேதுருவோ எழுந்திருந்து கல்லறை இடத்திற்கு ஓடி கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் ஆண்டவர் பேதுருவை பார்த்து எப்பவும் ஒரு கேள்வி கேட்பாரு, நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டாரு. அதனாலதான் பேதுருவின் கையில் அவன் ஓடின ஓட்டத்தை பார்த்துட்டு, தாகத்தை பார்த்துட்டு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவா என்றார். அதனாலதான் பேதுருவின் கையிலே சாவி என்ன செய்யப்பட்டிருக்கு?
ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. எப்படி இருக்கு உங்க ஓட்டம்? எப்படி இருக்கு உங்க ஓட்டம்? கொஞ்சம் யோசிங்க. நானும் ஓடி ஓடி தாயா பார்க்குறேன், இந்த பழைய பைக்கை மாற்ற முடியலையா. அதுக்காக ஓடினீங்கன்னா மாற்ற முடியாது. ஆண்டவருக்காக ஏதாவது ஓடி பாரு, உங்க பழைய பைக்கு புது காரா மாறும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. ஆண்டவருக்காக ஏதாவது ஓடி பாருங்க. பரிசுத்தமான ஓட்டம் உங்க வாழ்க்கையில இருக்கட்டுமே. புது கார் இல்ல, 2 கார் கிடைக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய ஊழியங்களை, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களை கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள் சொன்னதில் ஆபிரகாம் கவனிச்சு விசுவாசத்தில் நடந்ததும்படி நீங்க நடந்து பாருங்க, உங்க ஓட்டத்துக்கு பதில் கிடைக்கும். சும்மா ஓடினேன் ஓடினேன் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினேன்னா நீங்க ஓரமாக தான் இருக்கணும், நடுவில் வரணுங்க. அல்லேலூயா. சில பேர் பார்த்துருக்கேன் நான், ட்ரெயினில் போகும்போது சரி, பெரிய கூட்டத்துக்கு எங்கேயாவது போகும்போது சரி, இல்லை ஒரு 4 பேர் நின்று பேசும்போது சரி, அவங்க மனசுக்குள்ள அது என்னதான் பிரச்சனை இருக்கும்னே தெரியாது, சைஸா ஒதுங்கி ஒதுங்கியே நிற்பாங்க. கடைசியில் ஆண்டவர் மொத்தத்துக்கு ஒதுக்கிடுவார். விளங்குதா நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு? இல்லை ஏதாவது புரியாத லாங்குவேஜில் பேசுறேனா? பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி ஆள் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? சில பேர் இருக்க, எவன் கூடயுமே ஒட்ட மாட்டாங்க, ஒதுங்கி ஒதுங்கி போவாங்க. அப்புறம் அந்த ஓட்டம் எப்படி இருக்கும்? ஒதுங்கி போகிற ஓட்டமாக தான் இருக்கும். எப்படி இருக்கணும் நம்முடைய ஓட்டம்? எல்லாரோட சேர்ந்து நம்மளும் ஓடணும், பெற்றுக்கொள்ளத்தக்க ஓட்டமா இருக்கணும். இன்னைக்கு நாம ஜெபிக்க போறோம். எந்திரிச்சு, ஆண்டவரே, என் ஓட்டத்தை நான் ஆராய்ந்து கொள்ள, என் ஓட்டத்தை குறித்த அறிவு எனக்குள்ள வர, தெளிவு எனக்குள்ள வர. 2 சகோதரர், 2 கண்ணும் தெரியாத இந்த சகோதரர் இத்தனை வருஷம் ஊழியத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்தை குறித்தும், பைபிள்ல ஓடினவங்களை குறிச்சும், இனிமே நான் ஓட வேண்டிய ஓட்டத்தை குறிச்சும் எனக்கு சொல்லி இருக்கிறாரு. நான் ஓட போறேன். நான் ஓடின ஓட்டங்கள்லாம் வீணான ஓட்டமா இதுவரைக்கும் இருந்துச்சு, இனி இருக்கக்கூடாது. எனக்கு நீங்க நல்ல புத்தியை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க அப்படின்னு கேளுங்க. உங்க ஓட்டம் இனிமே கேயாசியின் ஓட்டமா இருக்காது. உங்க ஓட்டம் இனி எப்படி இருக்காது? கேயாசியின் ஓட்டமா இருக்காது, வீணா ஓடின ஓட்டமா இருக்காது, பரிசுத்தத்துக்காய் ஓடின ஓட்டமா இருக்கும், ஆண்டவருக்காக ஏதாவது செய்த ஓட்டமாய் இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நான் நல்ல ஓட்டம் ஓடுவேன்னு சொல்லி தீர்மானம் எடுக்கிறீங்க? அப்படியே ஆண்டவரிடத்துல என்னோட சேர்ந்து எழும்பி நின்று, எனக்காக தான் நீங்க பேசி இருக்கிறீங்க, நான் ஜெபிக்க போறேன், என் ஓட்டத்தை நல்ல ஓட்டமா நீங்க மாத்துங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்க போறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா ஆண்டவரிடத்துல அப்படியே சொல்லுவோமா? ஓட்டத்தை ஜெயமுடன் நான் ஓடி முடிக்கையில், விசுவாச பாதையில் சோராமல் ஓடிடவே, விசுவாச பாதையில் சோராமல் ஓடிடவே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் இங்கு காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, வருத்தம் பசிதாகம் மனத்துயரம் அங்கே இல்லை, வருத்தம் பசிதாகம் மனத்துயரம் அங்கே இல்லை, விண் கிரீடம் வாஞ்சித்தே விண்ணவர் பாதம் சேர்வே. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. விண் கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேர்வே. கைகளை உயர்த்தி இந்த ஒரு வரி மட்டும் பாடுமா? வலது கரத்தை உயர்த்தி உங்கள் ஓட்டத்தை ஒப்பு கொடுத்து, விண் கிரீடம் வாஞ்சிப்பேன், விண்ணவர் பாதம் சேர்வே.
பிள்ளைகளையும் அவர் பாதத்துக்கு வருவதற்கு தான் அவர் அழைக்கிறார். எல்லா குடும்பமும் அவர் பாதத்துக்கு வருவதற்கு தான் அவர் அழைத்து கொண்டிருக்கிறார். ஆனா நம்முடைய ஓட்டம் முன்னாக ஓடுகிற ஓட்டம், அவருக்காக ஓடுகிற ஓட்டம் இருக்கிறதா? அவருடைய பிள்ளைகளை, அவருடைய ஊழியக்காரர்களை கனப்படுத்தி உபசரிக்கிற ஓட்டம் இருக்கிறதா? எதை இழந்தாலும் பரிசுத்தத்தை இழக்க மாட்டேன் என்று சொல்கிற பரிசுத்தத்திற்காக ஓடுகிற ஓட்டம் இருக்கிறதா? இருக்கிற இடம் தன் சகோதரர்கள் இராணுவத்திற்குள் இருக்கிறார்கள் என்று தெரிந்தும் அவர்களை பார்ப்பதற்கு ஆவலாய் ஓடினானே, கரிசனை உள்ள ஓட்டம், அந்த ஓட்டம் இருக்கிறதா? இல்லை, எஜமான் விட்டுவிட்டார், ஆனாலும் அவன் கையிலே நான் ஓடி போய் வாங்குவேன் என்று பொய் சொல்லி குஷ்டரோகத்தை சம்பாதித்துக் கொள்கிற ஓட்டம் இருக்கிறதா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஓடித்தான் இன்றைக்கு உழைக்க வேண்டி இருக்கிறது, பிழைக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் அந்த ஓட்டத்திலே கர்த்தர் பார்க்கிறார் என்பதை மறந்துடாமல் பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கை இழந்திடாமல், விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய நியமிக்கப்பட்டவருடைய ஓட்டத்திற்குள் பொறுமையோடு ஓட வேண்டும் என்பதை அறிந்து ஓடுனீங்கன்னா, யோபு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையிலே பொறுமையோடு முறுமுறுக்காமல், எத்தனை இழந்தாலும் என் தேவனை மறுதலிக்காமல் ஓடின ஓட்டத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அவன் ரெண்டத்தனையாய் பலனை பெற்றுக்கொண்டான். நான் நல்ல ஓட்டங்களை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவன் ரெண்டத்தனையான பலனை தரப்போகிறார். கரங்களை தட்டி, ஆண்டவரே, நீங்க அப்படி செய்ய போறதற்காய், நீங்க அப்படி கொடுக்க போகிறதற்காய், என் ஓட்டங்களை சரிபடுத்த போகிறதற்காய், என் பிள்ளைகளுடைய ஓட்டங்களை சரிபடுத்த போகிறதற்காய், என் ஊழிய ஓட்டத்தை சரிபடுத்த போகிறதற்காய், என் பிசினஸ் ஓட்டத்தை சரிபடுத்த போகிறதற்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுங்க. இதுதான் கிருபையின் காலம், இதுதான் இரக்கத்தின் காலம், இதுக்கு ஒரு காலமே கிடையாது. இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் கல்லுகள் எழுந்துதான் நீ சத்தியத்தை பேசும். ஆகையினால என்ன தேவனிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, நான் ஆபிரகாமின் ஓட்டம் எனக்குள்ள இருக்கணும், தாவீதின் ஓட்டம் எனக்குள்ள இருக்கணும், யோசேப்பின் ஓட்டம் எனக்குள்ள இருக்கணும். மனம் திரும்பினவனை காயப்படுத்துற ஓட்டம் இருக்க கூடாது. கட்டிக்கொள்கிற, ஏற்றுக்கொள்கிற, என் வீட்டில் சேர்த்துக் கொள்கிற, என் ஊழியத்தில் சேர்த்துக் கொள்கிற ஓட்டம் இருக்கணும். வீணான ஓட்டத்தை நான் ஓடக்கூடாது. ஐயா என்ன மன்னிங்கன்னு கேளுங்க. பிலிப்பு ஓடின ஓட்டம் சத்தியத்திற்காக, சத்தியத்தை அறிவிப்பதற்காக, சுவிசேஷகர்களாய், சுவிசேஷிகளாய் ஆண்டவர் உங்களை அனுப்ப விரும்புகிறார். ஆயத்தமா? கரங்களை தட்டி, நான் ஓடுவேன். அந்த ரதத்தில் போய் அவன் சத்தியத்தை சொன்னதை போல என் ஓட்டம் இனி உண்மையுள்ளதாக இருக்கும். அநேகரை ஆத்தும ஆதாயத்துக்குள் சேர்க்கிறதா இருக்கும். சொல்லி ஓடி பாருங்க. ஆண்டவர் உங்களை எப்படி தெரியுமா ஆசீர்வதிப்பாரு? பிரியமானவனே, உன் ஆத்துமாய் வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. நெருங்கி வருவாய், பாவந்திடுவாய், மிதித்திடுவாய், தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்கொண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்கொண்டு மறவாதே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் கையை தட்டு எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் மேடும் உண்டு, பள்ளங்களும் உண்டு. சொல்லு, வாழ்க்கை பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளமும் உண்டு, பள்ளங்களும் உண்டு. குதித்திடுவாய், குதித்திடுவாய், தாண்டிடுவாய், குதித்திடுவாய், தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்கொண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்கொண்டு மறவாதே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் கையை தட்டு, கையை தட்டு. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே.
சுகமாயிரு மகனே, நீ சுகமாயிரு மகளே. நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. ஆண்டவர் உங்க சுகத்தை விரும்புறதுனாலதான் ஆண்டவர் இப்ப பேசியிருக்கிறார். எல்லாம் உங்க ஓட்டத்தை ஒப்பு கொடுத்து, அப்பா இதுவரைக்கும் நான் ஆசிலேஷன்ல ஓடி இருப்பேன், சந்தேகப்பட்டு ஓடி இருப்பேன், பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ஓடி இருப்பேன். இப்ப எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறபடினால் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் தான் திரும்ப பேசி இருக்கிறீங்க. முன்னாக ஓடுகிற ஓட்டம், பரிசுத்தமாய் ஓடுகிற ஓட்டம், உபசரிக்கிற ஓட்டம், பிறரை ஏற்றுக்கொள்கிற ஓட்டம், மன்னிக்கிற ஓட்டம், ஓ வாழ்க்கையில சத்தியத்தை அறிவிக்கிற ஓட்டம் என் வாழ்க்கையில இருக்குன்னு சொல்லுங்க. கர்த்தர் இப்ப பாடினதன்படி உங்க வாழ்க்கையை அப்படியே ஆசீர்வதித்து கிறிஸ்து இயேசுவின் மகிமை உங்க ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் கடந்து வந்து உங்க கடன் பாரம் மாறும், உங்க கஷ்டம் தீரும், உங்க கண்ணீர் மாறும், உங்க கவலை தீரும். அவர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். கரம் பிடித்து நல்ல கரம் தட்டி, நல்ல கைகளை தட்டி. ஓ ரீபா லா சதரபா. கர்த்தர் இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுகிறார், ஒவ்வொரு ஓட்டங்களை பரிசுத்தப்படுத்துகிறார், ஒவ்வொரு ஓட்டங்களிலும் சுத்திகரிக்கிற ஆவியை போடுகிறார், ஒவ்வொரு ஓட்டத்திற்குள்ளும் பேதுருவின் ஆர்வத்தை கொடுக்கிறார், ஒவ்வொரு ஓட்டத்திற்குள்ளும் பிலிப்பின் ஆர்வத்தை கொடுக்கிறார், துரிதப்படுத்துகிறார். இது கடைசி காலம். ஆண்டவருக்காய் ஓடிவா, 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 ஓடிவா. நல்ல கையை தட்டி, ஆண்டவருக்காய் நான் ஓடுவேன். அது விருதாவாக அல்ல, பெற்றுக்கொள்ளத்தக்கதா இருக்கும். அப்படி ஓடும்போது என் குடும்பத்துல ரெண்டத்தனையான ஆசீர்வாதங்கள் கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா யோசேப்புக்கு கொடுத்தார், நல்ல மனைவி கொடுத்தார், பிள்ளைகள் கொடுத்தார், குடும்ப வாழ்க்கை கொடுத்தார், தேசத்துக்கு ராஜாவா கொடுத்தார், தாவீதுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார், இன்னைக்கு ஆபிரகாமுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். இன்னைக்கு நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. அது உங்க ஓட்டத்தினால கிடைக்க போகுது. கரங்களை தட்டி ஆமென். பவுல் ஓட்டத்திற்கு பதில் இருந்தது, தானியேல் ஓட்டத்திற்கு பதில் இருந்தது, யோசேப்பு ஓட்டத்திற்கு பதில் இருந்தது, எங்க சகோதரன் மோசஸ் மாரியப்பனுடைய ஓட்டத்திற்கு பதில் இருக்கு. எத்தனையோ ஊழியக்காரர்களுடைய பதில் இருக்கு. எத்தனையோ ஊழியக்காரர்கள் விசுவாச பிள்ளைகளாய் நானும் கூட அப்பப்ப பெற்று கொண்டிருக்கிறேன். இனி தொடர்ந்து ஓடுவேன், பிடித்துக் கொள்ளத்தக்கதாய் ஓடுவேன், பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுவேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க. அவரே ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறபடினால் உங்களை அவர் எப்படி ஆசீர்வதிக்க போறார் தெரியுமா? குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிற தரிசனங்கள் நிறைவேறி எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் உங்களை ஆசீர்வதிக்க போறார். விசுவாசத்தோடு நான் உங்களை ஜெபிக்கிறேன், உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீங்க கொடுத்திருக்கிற விசுவாச வாழ்க்கையில, நீங்க தொடங்கி இருக்கிற விசுவாச வாழ்க்கையில, நீங்க ஓட வைத்திருக்கிற விசுவாச வாழ்க்கையில எத்தனை மனிதர்கள் எப்படிப்பட்ட ஓட்டங்களை ஓடினார்கள், நாங்கள் எப்படிப்பட்ட ஓட்டத்தை ஓட வேண்டும் என்று நீர் பேச சொன்னீர். அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை, இந்த ஆராதனையை சபையிலே கலந்து கொண்டு ஓடுவதற்கு தீர்மானம் எடுத்திருக்கிற பிள்ளைகள், தொலைக்காட்சி ஆன்லைன் ஊடாக பார்த்து கொண்டு தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஓட்டத்தை அறிந்திருக்கிற தேவன், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டோம் என்று மரண தருவாயில் அல்ல, மரித்த நேரத்தில் அல்ல, உயிர் தெழுந்திருக்கிற தேவனுடைய நாமத்தினாய் இப்பொழுதே வாழும்போது இரட்டிப்பான நன்மைகளை தந்து ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.